ஹலோ கைஸ், இப்போ ஹிமாலயனுக்கு வந்து பேட்ரி மாற்ற போகிறோம். பேட்ரி எப்படி மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக பேட்ரி நம்மளே மாற்றிக்கலாம், நீங்கள் மெக்கானிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. மினிமம் டூல்ஸ் இருந்தாலே போதும். மெயினாக மோஸ்ட்லி ஹிமாலயனுக்கு ஆலன் கீ தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆலன் கீ ஒரு செட்டு நம்ம வாங்கிக்கணும். எப்போதுமே ஹிமாலயன் வச்சுருக்கீங்கன்னா ஆலன் கீ ஒரு செட்டு வாங்கிக்கணும். அது எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லேயும் கிடைக்கும். இதுதான் அந்த ஆலன் கீ செட்டு. ஆலன் கீ இது நான் பழைய செட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் 1 2 3 நம்பர்ஸ் இருக்கும், 5 6ன்னு. இதுக்கு வந்து மோஸ்ட்லி 3 நம்பர் தான் தேவைப்படும். எனக்கு அந்த நம்பர்ஸ் கன்ஃபார்மாக தெரியல என்ன நம்பர்ஸ்னு, இதில் போட்டுடல. பேட்ரி ரொம்ப நாள் இந்த லாக்டவுனில் ரொம்ப நாள் வண்டி நிப்பாட்டி வச்சுருந்ததால் பேட்ரியை வண்டி யூஸே பண்ணல. அதனால் பேட்ரி ஃபுல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ புது பேட்ரி இங்கே அம்பத்தூரில் தான் வாங்கினேன் நான். இது எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு பழைய பேட்டரி கொடுத்துட்டு புது பேட்டரினா 1800 சொன்னாங்க. ஸோ இதை நான் கழட்டி கொண்டு போய் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேட்ரி வந்து ஹிமாலயனில் எப்போவுமே ரைட் சைடில் தான் இருக்கும். ஹிமாலயனில் மற்ற புல்லட்டு எலக்ட்ரா கிளாசிக்கல் தான் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த 4 ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு நம்ம கழட்டணும். 4 ஆலன் கீ 4த்தையும் ஃபஸ்ட்டு கழட்டிட்டு அப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்கும், அதை நம்ம கழட்டிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம இதை கழட்டலான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ரைடு ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் என் மிஸ்ஸஸும் கிளம்பலாம் அப்படின்ட்டு கொடைக்கானல். அதுக்காக தான் இப்போ நான் பேட்டரியை முதல்ல மாற்றுறேன். ஓகே, சரி, இதுனா டம்மி என்ன இதில் உடஞ்சிடுச்சு, ரொம்ப பழைய. இது வந்து 2016 மாடல் வண்டி. அதனால் எல்லா ஸ்க்ரூ இந்த ப்ளேட்டை உடஞ்சிடுச்சு. 2 ட்ரூ செக் பண்ணினேன், சர்வீஸ் சென்டரில் கிடைக்கல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி, இதுக்கு நம்ம மாற்றணும், கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட இது. ஸோ பெட்டர் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இந்த இடத்துல டம்மி தான் இருக்கும் சும்மா. ஓகே, கழட்டாச்சு. பேட்ரி போயிடுச்சு. ஸோ நீங்கள் பேட்ரி கழட்டுறதுக்கு முன்னாடி வண்டி ஆஃப் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். வண்டி கீயை நீங்கள் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை கழட்டுங்க. இந்த கண்டென்சர் இருக்குல்ல, இதை வெளியில் எடுத்திங்கன்னா இந்த ரப்பர் பூட் இருக்கும், இதை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இந்த போல்ட்டை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட் எடுத்திங்கன்னா பேட்ரி வெளியில் வந்துடும். ஸோ அந்த போல்ட்டு கழட்டுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேனர் வேணும். 10 ரிங்ஸு, அதெல்லாம் அப்படியே கழட்டிப்பேன். டீ ராடு வச்சுருந்தீங்கன்னா டீ ராடு 10 டீ ராடு இருந்ததுன்னா 10 டீ ராடோட கழட்டலாம் நீங்கள். ஸோ கழட்டும் போது பார்த்தீங்க பொசிஷன்னா, அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். இதோடைய காயில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும், இல்லைன்னா அவங்களால அந்த பிளேட் போட முடியாது. ஜிபி ரோடு போனீங்கன்னா ஸோ எல்லா செட்டும் உங்களுக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். நீங்கள் தேவையான ஸ்பேனரு, மெயினாக ரைடு போகிறீங்கன்னா மெயின் ஸ்பேனர் என்ன வேணும்னா நம்மளுக்கு வீல் கழட்டுற ஸ்பேனர் தான் மெயினாக வேணும். ஸோ அந்த மாதிரி மெயினான ஸ்பேனர்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள். இவ்வளோதான். இதை கழட்டி எடுத்துகிட்டு இந்த பிளேட் எடுத்துருங்க. இதில் இந்த ரப்பர் மாட்டியிருக்கும், இந்த ரப்பர் கழட்டிட்டிங்கன்னா வேலை முடிச்சு. இதான் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ப்ராக்கெட் எடுத்தாச்சு. இப்போ பேட்டரி நீங்கள் அப்படியே மெதுவாக வெளில எடுக்கணும். இந்த கார்னர் இடிக்க உங்களுக்கு வெளில வராது. லைட்டாக மேலே தூக்கிட்டு இந்த பக்கம் இழுத்துட்டு எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா, எடுத்தாச்சு. இந்த
இப்போது இது மேலே கழட்டுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்ததுன்னா ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர்ணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு மேலே இந்த கிளிப்பை கழட்டிடலாம் நீங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே பேட்ரி டவுன் ஆகிடுச்சு, அதனால் நான் அப்படியே கழட்டுறேன். சும்மா லைட்டாக சார்ஜ் இருந்தால் நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. அடுத்து இந்த பக்கம் ஓகே. பேட்ரி கழட்டியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான், பேட்ரி நீங்கள் கழட்டிட்டீங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டு பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த கனெக்டர் வந்து ஷார்ட் ஆகும். அப்போ நம்ம மெயின் சப்ளை போகுதில்ல, இதுதான் மெயின் சப்ளை போகிறது. இங்கே வந்துட்டு இதுலேருந்து மெயின் சப்ளை இங்கே ஒன்று போகும், இதுலேருந்து இங்கே ஒன்று காயிலுக்கு தான் வரும். இங்கே இந்த மெயின் சப்ளை போகுதில்ல, இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டரினா டைட் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து மாட்டும் போது அந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டும் போது நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் நான். இந்த அமுக்கிட்டு பின்னாடி இருக்கிறத அமுக்கிட்டு எடுத்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். லெஸ் ஆகிடுச்சி, ரொம்ப உள்ளே இருக்கிறதால ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, இது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மாட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ புது பேட்டரி எடுத்துகிட்டு என்ன பொசிஷனில் கழட்டினமோ அதே பொசிஷன் இப்போ இங்கே நம்ம மாட்ட போகிறோம். ஸோ நாங்கள் கழட்டி விட்ருக்கேன், அதனால் நோ இஷ்யூஸ். ஸோ இதை வந்துட்டு இந்த ஒயர் கழட்டி சரியாக இல்லை, அதனால் இதை கொஞ்சம் மடக்கி வைக்கணும். இது பழைய வண்டின்ற தலைவங்க எத்தனை ட்ரிப் கழட்ட மாட்டேருக்குன்னு தெரியல. ஸோ இந்த போல்ட்டையும் கழட்டிட்டேன், பழசு புது போல்ட்டு போகணுங்க. இந்த ரெட்டு வந்து பாசிட்டிவ், ப்ளஸ் போட்டிருக்க சைனு ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் இதே பொசிஷனில் கழட்டிங்கன்னா அது மாறாது. ஓகே, நான் இதில் கொடுத்துட்டு மைனஸ் நல்லா டைட் பண்ணிக்கங்க. க்ரீஸ் இருந்தால் நீங்கள் மேலே போட்டு விடலாம். நான் க்ரீஸ் வச்சிடல, இருக்குது, எடுத்துகிட்டு வரணும் போயிட்டு மேலே, அதனால் விட்டுருக்கேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு உங்கள் புது வண்டியாக இருந்ததுன்னா அந்த ஸ்லீவ்னால் கரெக்டாக இருக்கும், அதனால் அந்த ஸ்லீவை நீங்கள் உள்ளே இறக்கிக்கலாம். இப்போது
ஓகே சரி பண்ணியாச்சு. ஸ்லீவ் நம்மளது போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அதுதான். இப்போது இது நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது இந்த டேரக்ட் லைன் இருக்கும்போது கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கொடுத்துருவீங்க, அடுத்தது நெகட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஷார்ட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒயரை கழட்டி விட்டுட்டு கனெக்ட் பண்ண சொன்னது. இப்போ இந்த ஒயரை மெயின் லைனை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணும்போது அந்த ஹோல் லாக் இருக்கும். நார்மலாக நம்ம ஃப்யூஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுதான் லாக் ஆகிடுச்சு. இப்போ பொசிஷன் பார்த்துட்டு இது உள்ளே தள்ளுறது கொஞ்சம் கஷ்டம், பட் நீங்கள் பண்ணிடலாம். மேலேருந்து இப்படி இறக்கிட்டு கொஞ்சம் ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவேன். ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சிருந்ததால் எல்லாமே மோசமான கண்டிஷனில் இருக்குது. ஓகே பெட்ரோல் ஆன் பண்ணியாச்சு. அது பக்கா. ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த ப்ரஷ்ஷை போட்டுருவோம். இந்த ப்ரஷ்ஷு ஓகே. இப்போ இந்த பிளேட்டை டைட் பண்ணணும். இந்த பிளேட் அப்படியே இப்படி ஓகே. இந்த ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கில் இங்கே இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருங்க. இந்த லாக்கை இதில் செட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே இந்த லாக்கில் அவ்வளோதான். சரி இப்போது இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடலாம். போல்ட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் வச்சுருங்க. டைட் வச்சிட்டிங்கன்னா grip பண்ணிடும். ஓகே டைட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த ரப்பரை இதுக்குள்ளே விட்டு நம்ம லாக் பண்ணணும். அப்படி இருக்குல்ல, இங்கே எப்படி கூட விட்டுக்கலாம். இப்படி விட்டு இதை கொண்டு வந்து ஓகே ரப்பரை போட்டு இது இதுக்குள்ளே லாக் பண்ணிட்டு இது மழை தண்ணி படாமல் இதை எடுத்து விட்ருங்க. இது இப்படி வரணும். இதை உள்ளே தள்ளிடலாம். பழைய மாதிரி லைட்டாக புஷ் பண்ணி உள்ளே இப்படி கவர் வச்சுருங்க. ஓகேவா? தாட்ஸ் இட். நம்ம பேட்டரியை மாற்றிடுச்சு. அவ்வளோதான். இது போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. நம்ம இது டம்மி. இது டம்மி எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஓகே
ஓகேவா? போய்ட்டு வாட்டர் வாஷ், செயின் லூபு என்ன பண்ணிவிட்டு வண்டியை ரெடி பண்ணணும் ரைடுக்கு இன்றைக்கி. ஸோ அவ்வளோதான், பேட்ரி மாற்றியாச்சு. ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு ரைடுக்கு. ஓகே, நம்ம அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைடுக்கு வண்டியை போய்ட்டு ரெடி பண்ணணும், கொஞ்சம் வேலைனா இருக்குது. இந்த விண்ட்ஷீல்டு போடணும், லைட் செயின் லூப் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்த்துட்டு கிளம்பலாம் இன்றைக்கி.